உங்களுடைய பாதத்தை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே உங்களுடைய கிருபைகளோடு கிருபையாக சொல்லுங்கப்பா. வார்த்தையோடு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களை இன்னும் பலப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை உங்களோடு சேர பண்ணுங்க ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனை திடப்படுத்துங்க, இந்த வல்லமையினாலே நிரப்புங்க, மகிமையினாலே மூடுங்க. ஆமென். ஒரு மனதை கட்டளைங்கப்பா, ஆசீர்வதிங்க. அடியோடு பேசுங்க ஆண்டவரே, கரக்குடன் வழிநடத்தும் ஆசீர்வதியும் மேற்பற்று பேசினாம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த இடத்திலே ஆமென் என்னை கொண்டு வந்து நிறுத்தின கர்த்தராகிய தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அதோடு கூட ஆமென் இந்த இடத்திலே வாய்ப்பளித்த பாஸ்டர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இங்கிருந்து ரொம்ப தூரம் எங்க வீடு அருமனை, அங்கே தம்பி அவன் தம்பி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவன் அதோடைய உதவி செய்கிறோம். இந்த இடத்துலையும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேச சொல்லும்படியாக எனக்கு தந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு வார்த்தை, செயல்படு, கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. செயல்படு, கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென். எல்லாருக்கும் அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 8வது வசனம். தூதன் அவனை நோக்கி அறை கட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தூதன் அவனை நோக்கி ஆமென் உன் அறையை கட்டி உன் பாதரட்சங்களை தொடுத்துக் கொண்டு கொள் என்றார். அவன் அந்தபடியே செய்தார். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்திக் கொண்டு என் பின்னே வா என்றார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதற்காக எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை இந்த வசனத்தின் மூலமாய், செயல்படு, கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. செயல்படு, கர்த்தர் கிரியை செய்கிறார். நமக்கு எல்லாரும் நல்லா தெரிஞ்ச ஒரு பாகம் தான் இது. அவன் பேதுருவினுடைய வாழ்க்கையில இல்ல, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ஒரு அவன் பயங்கரமான அற்புதமான அதிசயமான ஒரு வல்லமையான காரியத்தை தான் நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். அவன் கர்த்தராகிய தேவன் அவன் வேதத்தில் அநேக இடத்துல வல்லமையான காரியங்களை செய்திருப்பார். அவன் நம்ம பார்க்கும்போது அவன் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு நிறைய அற்புதங்கள் செய்திருந்தாலும், ஆனா ஒரு பிரத்யட்சமாக இயற்கைக்கு மாறாக ஒரு பயங்கரமான வல்லமை நம்ம பார்க்க முடியாது. ஆனா நாம எந்த இடத்துல பழைய பாடல வல்லமையான காரியத்தை கர்த்தருடைய பலத்த கிரியைகளை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தின போது நாம இந்த காரியத்தை பார்க்க முடியும். அவன் வெறும் மனிதனோடு கூட பேசிக் கொண்டிருந்த நாட்கள் தாண்டி மனிதனோடு கூட மட்டுமே, அதாவது ஆபிரகாமுக்கு ஒரு அற்புதம், ஈசாக்கு ஒரு அற்புதம், யாக்கோபுக்கு ஒரு அற்புதம் என்று சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்த நாட்கள் தாண்டி அவன் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி வல்லமையான கிரியைகளை பழைய பாடு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நடப்பித்ததை நம்ம பார்க்க முடியும். அவன் அவர்களுக்கு முன்னாடி அவன் அக்கினி ஸ்தம்பம் போச்சு, அவங்களுக்கு முன்னாடி மேக ஸ்தம்பம் போச்சு, அவங்களுக்கு முன்னாடி செங்கடல் இரண்டாக பிளக்கப்பட்டுச்சு, அவங்களுக்கு முன்னாடி கண்மலை இரண்டாக பிளக்கப்பட்டுச்சு. அவன் இதே மாதிரி வானத்தில் அவன் ஹல்லேலூயா வானம் திறக்கப்பட்டு மன்னா பொழிக்கப்பட்டது, காடையை கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்தார். இதே மாதிரி வல்லமையான காரியங்கள் அவன் ஒரு மனுஷனால் முடியாதது, ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினால் முடியாதது, ஒரு மிகப்பெரிய வல்லமையை, ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் அவன் இந்த நாட்களிலே கர்த்தர் செய்து கொண்டிருந்தார். அதே அவன் இது பழைய காலத்தில் உள்ள ஒரு ஒப்புமையான சபைக்கான ஆரம்பத்தில் கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்தார். இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த புதிய ஏற்பாடு நாட்களில் அவன் இந்த சபையின் ஆரம்பத்தில் வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அவன் வானம் அவர்களுக்கு முன்னாடி திறக்கப்பட்டது. அவன் ஆவியானவர் வல்லமையான
ஹalleluya. அதே மாதிரி சபையின் ஆரம்ப கட்ட நாட்களிலே இந்த ஆமென் சம்பவம் நடந்திருக்கிறது. ஆமென் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஆமென் ஒரு ஆமென் மனிதர் பேதுருங்கிற ஒரு சாதாரண மனுஷன் அவருடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை கர்த்தர் நடப்பித்ததை நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஹalleluya ஹalleluya. ஆமென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூணு விதமான அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். பேதுருவுடைய வாழ்க்கையில மூணு விதமான அனுபவம். ஒன்று ஆமென் 12:4 படிங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு எண்ணி அடுத்த வருஷம் வாசிங்க. அப்படியே பேதுரு காக்கப்பட்டிருக்கையில் அடுத்த வருஷம் வாசிங்க. ஹalleluya. பேதுருவினுடைய அவன் வாழ்க்கையில இந்த நாள் இந்த நேரம் மூணு விதமான காரியங்கள் இருக்கிறது பாருங்க. ஒன்று அடைக்கப்பட்டது, அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதாவது நம்ம 5வது வசனத்துல 4வது வசனத்துல பார்க்கும்போது அவனை பிடிச்சு என்ன பண்றாங்கன்னா சிறைச்சாலையில வைக்கிறாங்க. சிறைச்சாலை அனுபவம்னா என்னது? ஆமென் ஹalleluya. சிறைச்சாலை அனுபவம் அப்படின்னா உலகத்துல இருக்கிற மனுஷங்க கூட பேச முடியாது. ஆமென் உலகத்துல இருக்கிற மனுஷங்க கூட பழக முடியாது. ஆமென் உலகத்தோடு இருக்கிற அவன் இணைப்பு கட்டாகிரும். ஆமென் நமக்காக பேசுறவங்க பேச முடியாது, நமக்காக செயல்படுறவங்க செயல்பட முடியாது, நமக்கு உதவி செய்கிறவங்களால உதவி செய்ய முடியாது, நம்மளை யாரும் பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது, நம்மளோட கூட யாரும் பேசணும்னு நினைச்சாலும் பேச முடியாது. எந்த கான்டாக்டும் இல்லாத, எந்த நம்பிக்கையும் இல்லாம எல்லா விதத்திலையுமே ஒரு தடையாக, ஒரு மாற்று, அவன் ஒரு ஐசோலேஷன், ஒரு மாற்று அவன் காரியம் இல்லை. எல்லா கண்களுக்கும் மறைக்கப்பட்ட ஒரு நிலைமைதான் முதல் காரியம், அடைக்கப்பட்டது. அவன் சிறைச்சாலையிலே அவன் பேதுரு என்ன செய்யப்பட்டான்? அடைக்கப்பட்டான். ஹalleluya. அடைக்கப்பட்டான். நம்ம வீட்டுல பாருங்க, அவன் ஒரு கிளி நல்லா பறந்துட்டே இருக்கும், எவ்வளவு தூரம் வேணாலும் பறக்கலாம். இல்ல நான் சொல்றேன் பாருங்க, ஒரு கழுகு எடுத்துக்கோங்க. கழுகு அவன் வானத்துக்கு மேலாக பறக்கும் பாருங்க. அது அவன் கழுகுனோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவன் அது மழை பெய்யும் போது மேகத்துக்கு மேலே என்ன செய்வான்? பறக்குமா. அவன் மழை இல்லாதப்போ கீழே வருமா. அவ்வளவு பயங்கரமான கழுகு கூட நீங்க ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சிங்கன்னா என்ன செய்ய முடியாது? வெளியில வர முடியாது. அதால வெளியில வர முடியாதுன்னா அதால பறக்க முடியாது. அவன் அதால அவன் மழை நிலையாம இருக்க முடியாது. அதால அவன் வல்லமையான காரியங்களை எல்லா பறவைகளோட சிறந்ததுதான், எல்லா பறவைகளோட அற்புதமானதுதான், எல்லா பறவைகளோட பயங்கரமான காரியங்களை செய்கிற இந்த கழுகு, எந்த பறவையினால் தோற்கடிக்க முடியாத இந்த கழுகு சிறைச்சாலை அனுபவத்தில் வரும்போது அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அற்று போகும். ஹalleluya. அவன் இந்த பேதுரு வல்லமையான காரியங்களை செய்தவன் தான். இந்த பேதுரு அவன் நிழல் பட்ட அற்புதம் நடக்கும். இவன் பேசி 3000 பேர் ஒரு பிரசங்கத்தினால ரட்சிக்கப்பட்டாங்க. இவனால அன்றைக்கு யூதர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாச்சு. இவனால அன்றைக்கு கிரேக்கர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாச்சு. இவனால அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம் கலங்கடிக்கப்பட்டது. அவ்வளவு வல்லமையான பேதுரு இன்றைக்கு இருக்கிறது சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட அனுபவம். ஹalleluya. அப்படி என்றால் அவனால பேச முடியாது, அவனால எந்த காரியமும் நடக்க முடியாது. அவனுடைய ஊழியம் அடைக்கப்பட்டது, அவனுடைய செயல்பாடுகள் அடைக்கப்பட்டது. ஆமென். இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா, காவல் செய்யப்பட்டது. அதாவது காவல் அப்படின்னா இவன் அதுக்கு கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அவனுக்காக போர் சேவகர்கள் அவன் என்ன செய்யறாங்க? அவன் கட்டி வச்சிருக்கிறாங்க. அவனால இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. அதாவது அதாவது அந்த காலத்துல ரோம சாம்ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் அரசு பண்ணும்போது 2 பக்கத்துல 2 பேர் நிற்பாங்களா, ஆனா ஒரு கையை தான் கட்டி வைப்பாங்க. ஹalleluya. ஈஸ்வரியா ஒரு கையை தான் கட்டி வைப்பாங்க.
பேதுரு அவனுக்கு கொடுக்க இருந்த தண்டனை என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் என்ன செய்யணும்? கொலை செய்யணும். மக்களுக்கு முன்னாடி கொலை செய்யணும். எப்படி ஸ்தேவானை அவன் கொலை செய்தானோ அதே மாதிரி இவனை வந்து கொலை செய்யணும். இதுதான் அவனுடைய நோக்கம். அவன் இந்த நோக்கம் இருந்ததுனால என்ன செஞ்சாங்க? இது ரெண்டு பேரையும் கட்டி வச்சிருக்காங்க. இப்ப பாருங்களேன், இவன் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவன் இல்லையா? அவன் ரோம சாம்ராஜ்யத்துல ஒரு ரூல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து அவன் அறிக்கை பண்ணப்பட்டிருக்கிறான். மரணத்துக்கு ஏதுவான மனுஷனா என்ன காவல் காக்கிறவங்க என்ன தப்பிக்க விட்டாங்கன்னா அந்த மரண தண்டனை அவங்களுக்கு போயிடும். ஹல்லேலூயா. அவன் எனக்கு என்ன தண்டனை பண்ணணுமோ அது அவங்களுக்கு போயிடும். அதனாலதான் இவன் தப்பவே கூடாது. ஏன்னா இவனுக்கு மேலோட அவன் எல்லா அதிகாரிகளுக்கும் பிரச்சனை வந்துடும். ஏரோதுக்கு இந்த பஸ்கா பண்டிகை முடிச்ச உடனே இவனை வந்து கொல்லணும். இதுதான் அவனுடைய மிகப்பெரிய திட்டமா இருந்துச்சு. இப்ப ரெண்டு கைகளை அவனை கட்ட வச்சிருக்கு பாருங்க. கைகள் கட்டப்பட்ட நிலைமை. அவனோடு கூட எங்க போனாலும் ஆட்கள் இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடக்குது பாருங்க. காவல் காக்கப்பட்டதுனால இவனால எதுவுமே அவன் சுயமா செய்ய முடியாது. அதாவது இவனால சாப்பிட முடியாது. இவனால அவன் வெளியில நடக்க முடியாது. இவனால அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யணுமோ, நாம அன்றாட வாழ்க்கையில குளிக்கிறது, பிரஷ் பண்றது, இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறோமோ இந்த காரியத்தை நாம எவ்வளவு பிரைவசியா செய்வோம் இல்லையா? காலம் நினைச்ச உடனே எவ்வளவுக்கு மறைமுகமா செய்யற சில காரியங்கள், ரூம போட்டிட்டு செய்யற காரியங்களை இவனால செய்ய முடியாது. ஏன்னா இவனோட கூட எப்பவுமே காவலிடப்பட்ட அவன் காவலாளிகள் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு விஷயத்துல சொல்லுவோமே, அவனால ஜெபிக்க முடியாது, அவனால கர்த்தரை துதிக்க முடியாது, அவனால கர்த்தரை பத்தி பேச முடியாது, அவனால எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அவன் முற்றிலும் கட்டப்பட்டவனாகப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் மூன்றாவது அனுபவம் அதான் அவன் என்ன அப்படின்னா கட்டப்பட்டான். அவன் கட்டப்பட்டது அப்படின்னா பாருங்களேன், இன்னொரு விஷயம், அவயவங்கள் உள்ள கட்டுகள். அவன் முதலாவது அடைக்கப்பட்டது, இரண்டாவது காவல் எப்போது மனுஷங்க கூட இருக்கிறது, மூணாவது கட்டப்பட்டது. இப்ப பாருங்க, முதல்ல அவனுடைய கான்ட்ராக்டை கட் பண்ணியாச்சு, அவனுடைய ஊழியத்தை கட் பண்ணியாச்சு, அவனுடைய செயல்பாடை கட் பண்ணியாச்சு, அவனுடைய தொடர்பை கட் பண்ணியாச்சு. இரண்டாவது அவனுடைய பிரைவசி. அவன் என்ன செய்தாலும் அவன் கூட ஆட்கள் இருப்பாங்க. எங்க போனாலும் அவன் கூட ஆட்கள் இருப்பாங்க. அவன் என்ன பேசினாலும் எல்லாத்தையும் கேட்க அவன் கூட ஆட்கள் இருப்பாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவன் கட்டப்பட்ட அனுபவம். கைகள் கட்டப்பட்டிருக்கு. இப்ப அவனால கையில எடுக்க முடியாது. அவன் நினைச்சது மாதிரி அவனுடைய அவயவத்தையே அவனால யூஸ் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அவன் எங்க இருந்தாலும் சரி, ஒரு ரூம்ல நம்ம அடைச்சிருந்தாலும் நம்ம கையை தூக்க நமக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? நம்ம தலையாட்டுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு, நம்ம காலை தூக்க நமக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய அவயவம் அது கூட கட்டப்பட்ட அனுபவத்துல தான் இந்த இடத்துல பேதுரு வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஒரு மிகப்பெரிய பயங்கரமான நாட்களை அந்த நாட்கள் இருந்துச்சு. ஆனா சபையின் ஆரம்ப நாட்கள், சபையின் எழுப்புதலின் நாட்கள், முதல் எழுப்புதலின் நாட்கள், முதல் வல்லமையான காரியங்கள் நடக்கிற நாட்கள். பாருங்க, ஏரோதுங்கிற ஒரு மனுஷன், ஏரோதுங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவன். இவனுக்கு என்ன அப்படின்னா, யூதர்களை வந்து ப்ளீஸ் பண்ணணும். அதாவது எப்படி ரோம சாம்ராஜ்யத்துல ரொம்ப முக்கியமா பாதுகாக்கப்படுகிற, ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் அப்படின்னா சமாதானம். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்க சமாதானம், இதே மாதிரி எல்லா மக்களும் சமாதானமா இருக்கணும். இதுக்கு நாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கரமான ரூல்ஸ். அப்படின்னா எப்படி, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது, பைக் ஓட்டி நீ இவ்வளவு ஹெல்மெட் போடுறேன்னா 10,000 ரூபாய், 50,000. நீ ஒருத்தரை கெட்ட வார்த்தை கூப்பிட்டேன்னா அப்படி அடக்குமுறையின் மூலமா எப்படியோ மக்கள் சமாதானமா இருக்கணும், மக்கள் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் நம்ம இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு மிகப்பெரிய குறிக்கோள். இதுல இவனும் அதே மாதிரிதான். ஏரோது அநேக ஜனங்களை யூத சாம்ராஜ்யத்துல கொண்டு போட்டாங்க. கொஞ்சம் போட்ட உடனே யூதர்கள் மக்கள் ஒரு பயங்கர சந்தோஷம் ஏற்படுது. இப்ப இவன் என்ன நினைக்கிறான், இதே மாதிரி ஆண்டவருக்காக நிற்கிறவங்க, ஆண்டவருக்காக செயல்படுகிறவங்க, கர்த்தருக்காக நிற்கிற இவங்க எல்லாருமே நம்ம கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா இந்த யூதர்களை நம்மளால என்ன செய்ய முடியும், பிரியப்படுத்த முடியும். இந்த யூத சாம்ராஜ்யத்தினுடைய எல்லாருமே என்ன நேசிப்பாங்க,
மணி நேரங்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் நான் பேசுறது தமிழ் புரியுதா? ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் இருக்கு? 24 மணி நேரங்கள். எத்தனை நாளுக்கு முன்னாடி ஆமென் அஸ்பார்ட் பட்டான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் செய்கிற அற்புதம் ஒரு நாளுக்கு முன்னாடி தான். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அவன் எவ்வளவு நாள் அணைக்கப்பட்டிருக்கான்னு தெரியாது. எவ்வளவு நாள் இவனுடைய அவன் 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 காவல் இருக்குதுன்னு தெரியாது. எவ்வளவு நாள் இவன் கட்டப்பட்டிருக்கான்னு தெரியாது. ஆனா கர்த்தருடைய அற்புதம் நடக்கிறது என்னமோ பாருங்க, ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நடக்குது. அப்போ பேதுரு இந்த நேரத்துல என்ன ஃபிக்ஸ் பண்ணிருப்பான் தெரியுமா? கண்டிப்பா நாளைக்கு என்ன செய்ய போறோம், நம்ம மறிக்க போறோம். ஆனா இதுல கேள்வி என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையிலையும் கூட அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த சீஷனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நான் சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து அடுத்த நாள் மரிக்கணும், அடுத்த நாள் மரிக்கணும். அது அவருக்கு சுத்தமாய் தெரியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு அவன் எதிர்காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், கடந்த காலமும் தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர். அவர் திட்டமாய் தெரியும். அவர் இந்த நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் துன்புறுத்துவாங்க, இந்த நேரத்தில் எனக்கு முக்கியம் வைப்பாங்க, இந்த நேரத்தில் என்னை இப்படி அடிப்பாங்க, இந்த நேரத்தில் என்ன சிலுவையில் அறைவாங்க. அவன் இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கிறிஸ்தவனை தோட்டத்தில் என்ன செஞ்சாரு? வியாகுலப்பட்டு அழுதார். அல்லேலூயா. அவன் ஆனா இந்த இடத்துல பாருங்க, அடுத்த நாள் மரணத்துக்கு ஏதுவான நாள் இவருக்கு தெரியும். பஸ்கா பண்டிகை முடிச்ச உடனே ஏதோ கொல்ல போறான்னு தெரியும். ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில பாருங்களேன், நிறைய பேர் நம்ம இருக்கோம் பாருங்க, பிரச்சனை பயங்கரமா இருக்கும், ஆனா நல்லா தூங்கிட்டு இருப்போம். அப்போ கூட நம்ம ஜெபிக்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல பிரச்சனை இருக்கும், நல்ல போராட்டம் இருக்கும், நல்ல வியாதி இருக்கும், அப்போ கூட நம்ம ஜெபிக்க மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அந்த டைம்ல கூட ஜெபிக்க மாட்டோம். அந்த டைம்ல கூட ஒருவேளை ஆண்டவருக்கு தூரம் போகலாம். அந்த நேரத்துல கூட சில பேர் எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கும்னா, யாரோட அற்புதம் செய்யல, யாரோட அற்புதம் செய்யலைங்கிற கேள்வி இருக்குமே தவிர, அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அவருக்காக ஜெபிக்க ஒரு கூட்டம் இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தினர் அவன் நம்ம ஒருவேளை ஜெபிக்காம இருக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தினர் ஜெபித்ததுனாலே ஆகும் நாம இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அவன் நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய தாத்தா பாட்டி ஜெபிச்சதுனாலே ஆகும் நாம இந்த இடத்துல இருந்து தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய அவன் மிஷனரிகள் அவன் ஜீவனம் கொடுத்ததுனாலே ஆகும் இந்த இடத்துல கர்த்தரை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் நாம ஒருவேளை இன்னைக்கு தப்பித்தவரை தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், தப்பித்தவரை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம கடினால இல்ல, நமக்காக யாரோ நம்ம ஜெபிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த ஜெபம் அவன் கேட்கப்பட்டது பாருங்க. தூதன் என்ன செஞ்சுட்டான்? இறங்கி வந்துட்டான். அல்லேலூயா. அவன் அதுல யாரும் என்ன படிங்க. அல்லேலூயா. ஒரு ஜெயில் எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஜெயில்னு சொன்னா லைட் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு ஜெயில்னு சொன்னா எல்லா வசதிகளுமே இருக்கும். நான் கேரளால கேள்விப்பட்ட 500 ரூபாய் வரைக்கும் சேலரி இருந்தாலும் ஜெயில இருக்கிறவங்க. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்குள்ள ஜெயில். அன்னைக்குள்ள ஜெயில் எப்படி தெரியுமா? லைட் எதுவுமே இருக்காது, வெளிச்சமே இருக்காது, இருட்டா இருக்கும், எதுவும் பார்க்க முடியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்படிதான் ஜெயில் இருக்கும். அடைக்கப்பட்ட வாசலா தான் இருக்கும். ஜெயிலுன்னு அவ்வளவு கொடூரமா இருக்கும். நீங்க வேணா அவன் ஹிஸ்டரியில போய் பார்த்து பாருங்க, அவன் அவ்வளவு பயங்கரமா இருக்கும் ஜெயில். இந்த இடத்துல பாருங்க, ஒரு இருட்டான இடத்துல என்ன உண்டாச்சு? ஃபர்ஸ்ட் வெளிச்சம் உண்டாச்சு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய முன்னாடி முதல்ல வெளிச்சம் உண்டாகும். இந்த பூமி பாருங்க இருள் அடைஞ்சிருந்துச்சு. ஆழத்துல என்ன இருந்துச்சா? இருள் இருந்துச்சு. ஆனா முதல்ல என்ன உண்டாச்சு? வெளிச்சம் உண்டாச்சு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் போது முதல்ல உண்டாகிறது வெளிச்சம். அல்லேலூயா. அவன் அவ்வளவு நாள் இருந்த இருள் இருக்காது, அவ்வளவு நாள் இருந்த அவன் அந்தகார வல்லமைகள் இருக்காது, பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இருக்காது. கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சாருன்னா முதல்ல இருளை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருள் இருக்குதுன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருள் அதிகாரம் பண்ணிட்டு இருக்குதுன்னா, இன்னும் கர்த்தர் அற்புதம் செய்யல, அவன் கர்த்தர் பட்சமா இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா.
வெளிச்சம் உண்டாவதாக என்று கர்த்தர் சொன்னது மாதிரி இங்க அவன் தூதன் அறையில வந்த உடனே முதல்ல நடந்த விஷயம் வெளிச்சம் உண்டாச்சு. அடுத்த விஷயம் பாருங்க, தட்டி எழுப்பினான். அல்லேலூயா. தட்டி எழுப்பினான். விழாவுல தட்டி எழுப்பினான். விழாவுங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அவன் விழாவினால அவன் விழாவில் இருந்து அவன் தேவன் அவன் என்ன செஞ்சார், ஏவாளை உண்டாக்குன அந்த மாதிரி பல காரியங்கள் உண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, தூதன் வந்து எங்கேயோ தட்டி எழுப்புறான். எங்க எழுப்புறாரு? இங்க அவன் நல்ல தூக்கத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கிறான். விழாவை தட்டி எழுப்பிட்டு அவன் எழுந்து என்ன செய்யறான் சொல்றான். அப்போ முதல்ல வெளிச்சம் உண்டாகும், இரண்டாவது எழும்பணும். அல்லேலூயா. தூக்கத்தில் இருந்து எழும்பணும். ஆமென். கர்த்தருக்காக செயல்படாம இருக்கிறது நாம் எழும்பணும். விசுவாசம் இல்லாம இருக்கிறதுல எழும்பணும். பரிசுத்தம் இல்லாம இருக்கிறதுல எழும்பணும். முதல்ல அவன் செஞ்ச வார்த்தை அவன் என்ன எழும்பணுமா, நீ எழுந்து. இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கதைகள், அவன் சம்பவங்கள், நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள். அவன் அடுத்ததாக பார்க்கும்போது கட்டுகளில் இருந்து முதல்ல என்ன செய்யலாம், விடுதலை. 7வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது தெரியும், அவனுடைய என்ன செய்யுது, கட்டுகள் என்ன செஞ்சிச்சு, அவன் கையில் இருந்தது சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தன. அப்போ முதல் அவனுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதம் பாருங்க. நான் 3 விதமான என்ன செஞ்சேன், 3 விதமான அவனுடைய சூழ்நிலைகள் சொன்னேன். முதல்ல என்னது, அவன் அடைக்கப்பட்டான். இரண்டாவது காவலில் வைக்கப்பட்டான். மூன்றாவது கட்டப்பட்டான். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இருக்கிறார் பாருங்க, கட்டி வச்சிட்டு அற்புதம் செய்கிறவர் அல்ல. கட்டி வச்சிட்டு கட்டிலேயே வச்சிட்டு நமக்கு அற்புதம் செய்கிற தேவன் அல்ல. நம்முடைய சூழ்நிலைகளை அப்படியே வச்சிட்டு நமக்கு அற்புதம் செய்கிற தேவன் அல்ல. முதல்ல அவர் விடுதலை தரும் தேவன் இருக்கிறார். அவன் நம்முடைய பிரச்சனை, நம்ம எந்த சூழ்நிலை, பிசாசு பிரச்சனையில இருந்தாலும் சரி, அவன் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, முதல்ல கர்த்தர் செய்கிற அற்புதமா இருந்தா நம்முடைய கட்டுகளில் இருந்து விடுதலை தருகிற தேவன். அவன் நம்மளை சுற்றி இருக்கிற அநேக கட்டுகளில் இருக்கிறோம். நம்ம நிறைய பிரச்சனையில இருக்கிறதே, நிறைய கட்டுகள் இருக்கிறதா. கர்த்தர் ஃபர்ஸ்ட் வந்து செய்கிற வேலை, அவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை என்ன செய்கிறார், உடை தருகிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 10, 11, 12 நம்ம பார்க்கும்போது அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அவங்க ஒரு கட்டுகளுக்குள்ளாடி இருக்கிறாங்க. என்ன கட்டுகள்? அவங்களுக்கு ஒரு சாம்ராஜ்யம் இல்லை, அவங்களுக்கு ஒரு ராஜா இல்லை, அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. இவங்க பாருங்க, அவங்க எல்லா விதமான கஷ்டமான வேலைகளுக்கு என்ன செய்யறாங்க, அவங்கள அந்த வேலைகளை நடப்பிக்கிறாங்க. அல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கேக்குறீங்களா? இன்னும் டைம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமாய் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம எகிப்து ஜனங்கள் எங்க இருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்தாங்க? எகிப்துல இருந்தாங்க இல்லையா? எகிப்துல எகிப்து வந்து ஒரு நல்ல செழுமையான நாடுங்க. எகிப்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான நாடு அந்த காலத்துல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கொடூரமான நாடு. அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த உலகம் அற்புதமா இருக்கு, இந்த உலகம் ஆசீர்வாதமா தான் இருக்கு. ஆனா நமக்கு இது கொடூரமான உலகமாக இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த உலகம் அவன் சமாதானமான உலகம் அல்ல. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த உலகம் சுதந்திரமான உலகம் அல்ல. நமக்கு என்னைக்கு பிரச்சனை இருக்கும், நம்மளை தூஷிக்கிறவங்க இருப்பாங்க, நமக்காக நம்மளை தப்பா பேசுகிறவங்க இருப்பாங்க, நம்மளை தவறா பேசுகிறவங்க இருப்பாங்க, நம்மளை கேவலமா பேசுறவங்க இருப்பாங்க. இதுதான் நமக்குள்ள உலகம். இதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமை, அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. அவங்களால செய்யணும்னு நினைக்கிறத செய்யவும் முடியாது, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத செய்யாம இருக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இங்க இருக்கிற அநேகத்துக்கு இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில இந்த எகிப்தின் அனுபவம் எங்க இருக்குன்னு நான் சொல்லவா? நீங்க ஒரு பாவம் செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, ஒரு பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த பாவத்தை செய்யறீங்க பாத்தீங்களா? அதுதான் எகிப்தின் அனுபவம். அல்லேலூயா. எகிப்துல பாருங்க, இவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனா வேலை கொடுப்பாங்க. இவங்க வந்து
நாம கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹalleluya. இன்னும் நாம பேதுரு போல கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். இன்னும் நமக்கு நன்மை செய்ய முடியல, இன்னும் நம்மளால பரிசுத்தமா வாழ முடியல, இன்னும் கர்த்தருக்காக நிற்க முடியல அப்படின்னா ஆமென், நம்முடைய அவயவங்கள் அனைத்தும் கட்டப்பட்டதாக இருக்கிறது. ஹalleluya. ஆமென். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில இந்த கட்டப்பட்ட அனுபவம் என்ன செய்யணும்? மாற்றப்படணும். ஆமென். அதே யாத்திராகம புத்தகத்திலே 12வது அதிகாரம் 31ல கர்த்தர் அவருடைய சூழ்நிலைகளை மாற்றினார். ஆமென். ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 12:31. எழுந்து நீங்கள் சொன்னபடியே என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு ஆராதனை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும், கர்த்தருக்கு அவன் உயர்வை கட்டளையிடணும். இது நடக்கல. இது இந்த காரியத்தை நடக்காம இருந்துச்சு. இன்றைக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க போய் என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துங்கள். ஹalleluya. இந்த இடத்துல இருந்து மோசே அவங்களை விடுவிக்கல பாருங்க. இந்த இடத்துல இருந்து ஆரோன் அவங்களை விடுதலை ஆக்கல. இந்த இடத்துல இருந்து அவங்களை விடுதலை ஆக்கின ஒரே ஒரு ஆள் தான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன். ஹalleluya. ஹalleluya. அவன் இன்னைக்கு பாருங்க ஆத்துமாக்கள கட்டுகள் உண்டு பாருங்க. பாவம்ங்கிறது ஒரு கட்டு. அவன் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8:34 படிங்க. யோவான் 8:34. பாவத்திற்கு அடிமையா இருக்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில பாவத்துல இருக்கிற நம்ம எதுக்கு அடிமையா இருக்கிறோம்? பாவத்திற்கு அடிமையா இருக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க சங்கீதம் 51:5 படிக்கும்போது பார்க்க முடியும், என் தாய் என்ன செய்கிறார்? பாவத்தில் கர்ப்பம். இது என்ன பாவம்? இது என்ன பாவம்? அவன் ஆதாம் செய்த பாவம். இன்னைக்கு ஆதாம் செய்த பாவத்தில் இருந்து நம்மளை மீட்கும்படியாக தான் கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவன் நம்முடைய ரத்தத்தை சிந்தினான். ஹalleluya. இன்னைக்கும் அவன் கர்த்தருடைய அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் அவன் பாருங்க, இன்னைக்கு நிறைய சர்ச்சில் ஃபார்மாலிட்டிஸ் வந்துருச்சு. நிறைய இடத்துல ஃபார்மாலிட்டிஸ், அதாவது சர்ச்சை நான் சொல்ல விரும்பல, விசுவாசிகள் மத்தியில் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வந்துச்சு. சபை கரெக்டா ஆரம்பிக்கும், சபை கரெக்டா அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கும். விசுவாசிகள் எப்படி தெரியுமா? அவன் கரெக்டா இந்த டைமுக்கு போகணும், இந்த டைம்ல பாடணும், இந்த டைம்ல அபிஷேகத்துல நிரம்பணும், இந்த டைம்ல பிரசங்க கேட்கணும், வீட்டுக்கு இவ்வளவுதான். ஹalleluya. இவ்வளவுதான். ஆனா வேதம் சொல்லுகிறது முழு இதயத்தோடு என்ன செய்யணும்? கர்த்தரை அவன் தொழுது கொள்ளணும், அவரை நேசிக்கணும். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை நேசிக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வீட்டுல அவன் கணவர் மனைவி இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரியாச்சும் ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஹalleluya. அந்த மாதிரியாச்சும் நேசிக்கிறோமா? இல்ல. அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் நேசிக்கிறோம். ஆண்டவர் அப்படிங்கிறது ஒரு தேவன், அவர் தான் ஆராதிக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஹalleluya. இதுவே ஒரு அடிமைத்தனம். என்னைக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமோ, என்னைக்கு நம்ம முழு உள்ளத்தோட தேவனை நேசிக்கிறோமோ, முழு உள்ளத்தோட தேவனை தேடுகிறோமோ, அன்றைக்கு தான் கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற விடுதலை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்மளை அனுமதிக்கிறார், நம்மளை அபிஷேகத்தினால நிரப்புகிறார், நம்மளை வல்லமையினால நிரப்புகிறார். இது அவன் ஏதோ அந்நிய பாஷை பேசுறதுக்காக இல்லை. கர்த்தருடைய ஜனங்களே, ஆமென், இது ஏதோ நாம வந்து எல்லாருக்கும் முன்னாடி கை தட்டணும் இல்லை, நாம ஒரு உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக. ஹalleluya. அவருடைய வல்லமை ஊற்றினது அவர் நாம நேசிக்கணுங்கிறதுக்காக, அவருக்கு உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக. நம்மள எத்தனை பேர் அவரை நேசிக்கிறோம்? நம்மள எத்தனை பேர் அவருக்கு அன்பு செலுத்துகிறோம்? ஹalleluya. அவர் இவ்வளவாய் நமக்காக அன்பு செலுத்தினார். அவர் தம்முடைய ஜீவனை சிலுவையில் நமக்காக தந்தார். அவருடைய அன்பு மிகப்பெரியது. அவருடைய வல்லமை அவன் நமக்கு தந்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இல்லைங்க. அவருடைய அபிஷேகம் நமக்கு தரப்பட்டிருக்குன்னா அது ஒரு ஃபார்மாலிட்டி இல்லைங்க. ஏதோ கிறிஸ்டியன்னா அவன் அபிஷேகம் பண்ணணும், ஏதோ கிறிஸ்தவன்னா அந்நிய பாஷை இல்லைங்க. அது முழுக்க முழுக்க அவர் நம்பிக்கை வைத்தார், அவர் நம்பிக்கை வைத்த கிருபை. ஹalleluya. இன்னைக்கு நாம உண்மையா தேவனை அன்பு செலுத்தலைன்னா, நேசிக்கலைன்னா, அவர் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளலைன்னா, இன்னமும் நம்மளால அவன் அந்த தாயிடத்திலிருந்து இல்ல ஆதாமிடத்திலிருந்து வந்த பாவத்திலிருந்து நம்மளால என்ன செய்ய முடியல, அவன் மீட்டுக் கொள்ள முடியல. இன்னும் 5:28 மத்தேயு 5:28 எல்லாம் பார்க்கும்போது அவன் யாக்கோபு 3:6 இதெல்லாம்
பேச்சு ஒரு ஸ்திரியையோ இல்ல ஸ்திரிய மட்டும் இல்ல, எந்த ஒரு காரியத்தையா இருந்தாலும் சரி, அடுத்தவனுக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை இச்சையோடு பார்க்கிற ஒரு காரியத்தை, ஒரு பொருளை இச்சையோடு பார்க்கிறது, அடுத்தவனுக்கு சொந்தமான காரியத்தை இச்சையோடு பார்க்கிற ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கு நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், இன்றைக்கு நாம் கட்டுகளில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சிலவங்க பாருங்க, ஒருத்தர் ஒரு நல்ல கார் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வசதிகளுக்கு அவங்க வாங்குறாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த கார் எனக்கு வேணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் அடிமைத்தனம். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் உலகத்தின் அடிமைத்தனம். இதே மாதிரி அநேக பாவங்கள் யாக்கோபு 3:6 நம்ம பார்க்கும்போது நாவினால் உண்டான பாவங்கள் நாம சொல்ல முடியுமா? நம்முடைய நாவு யாரையும் புண்படுத்தல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய நாவு யாரையும் புண்படுத்தல. நல்லதா நான் பேசுற வார்த்தை 4 பேர் உருவாக்குது, நான் பேசுற வார்த்தை 4 பேரை பிரயோஜனப்படுத்துது, நம்மளால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க நிறைய பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறோம் இல்லையா? அநேக பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா, நாம பேசுற வார்த்தைகள் எத்தனை பேர் உருவாக்கும்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தூங்காம இருக்கணும், நல்லா கேட்கணும். ஆண்டவர் உங்களுக்காக அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வார்த்தை இருக்கு இல்லையா? வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறார்? வீட்டை கட்டுகிறார் இல்லையா? நான் கேட்கிற ஒரு கேள்வி, நாம வார்த்தைகள், நம்முடைய சுபாவங்கள் நம்முடைய வீடை கட்டுதா? நம்முடைய சபையை கட்டுதா? நம்முடைய குடும்பங்களை கட்டுதா? நம்முடைய உறவுகளை கட்டுதா? அதுதான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தை ஒருத்தர் உருவாக்கணும். நம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தை துவண்டு போயிருக்கிறவங்களை, ஒருத்தர் பிரச்சனை இருக்கிறாங்கன்னா சரிப்பா பரவாயில்ல, ஆண்டவர் கூட இருப்பாரு, இதை விட பெரிய பிரச்சனையே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு தோளம் தட்டி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தூரமாய் போய் அதை தவறமா பேசும்போது அது அவங்களை இன்னும் என்ன செய்யுமா? கம்ப்ரஸ் பண்ணும், இன்னும் அவங்களை இடிக்குள்ளாடி மாற்றும். ஹல்லேலூயா. நம்முடைய நாவுக்கு வேதம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் எதிலே இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இன்னைக்கு நான் அந்த நாவினால நம்மளால ஒன்றை கட்டவும் முடியும், ஒன்றை கட்டி கட்டி இருக்கிறத இடித்து தள்ளவும் முடியும். நம்முடைய வாழ்க்கை நம்ம யோசிக்கணும், நம்முடைய நாவினால நம்ம எவ்வளவு காரியங்களை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு யோசிங்க, நம்முடைய நாவு துன்பாக்கத்தை சொல்லுதுன்னா, நம்முடைய நாவு குடும்பத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்துதுன்னா, நம்முடைய நாவு உறவுகளிடத்துல பிரச்சனை ஏற்படுத்துதுன்னா, இன்னைக்கு நம்முடைய தேவனுடைய சமூகத்துல சொல்லணும், ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் நாவு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நாளையிலிருந்து நம்முடைய வாய் நம்முடைய நாவினாலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் 4 பேரை எழுப்பட்டுமே, 4 பேர் விசுவாசத்தை ஏற்படுத்தட்டுமே, 4 பேர் உருவாக்கட்டுமே, 4 பேர் கர்த்தருக்காக நிற்க பண்ணட்டுமே, நம்ம குடும்பங்களை கட்டி எழுப்பப்படட்டுமே. ஹல்லேலூயா. அப்படி செய்யும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் என்ன செய்வோம்? அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக போது இந்த பாருங்க, இந்த ஆத்மாவில் இருக்கிற தடைகள் தான் எல்லாமே ஆத்மாவில் இருக்கிற பிரச்சனைகள். நம்முடைய பேச்சா இருக்கட்டும், நம்முடைய கண்களினால் இருக்கிற பாவமா இருக்கட்டும், கர்த்தர் விரோதமாக இருக்கிற செயல்களா இருக்கட்டும், இது ஒரு பகுதி. கட்டப்பட்ட அனுபவம். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கடுத்து பாருங்க 12வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 12 அதான் வாசிங்க. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர்கொண்ட யோவானின் தாயாரை மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 8வது வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் போதும்.
ஹalleluya. இந்த இடத்துல ஆயத்தமாகக்கு ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. முதல்ல தூதன் அவனை நோக்கி உன் அறையை என்ன செய், கட்டிக்கொள். அறை அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரெஸ். ஹalleluya, வஸ்திரம். இப்போ இவனுடைய நிலைமை பாருங்க. ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட என்ன இல்ல, இவன் போட்டது ட்ரெஸ் இல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள். அப்ப இவன்ட்ட என்ன இல்ல, பாதரட்சை இல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க. தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்திக் கொண்டு. அடுத்த வசனம் போர்வை அவன்ட்ட என்ன இல்ல. அப்போ முதலாவது அவன்ட்ட இருந்ததுல இழந்து போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னது, வஸ்திரம். இரண்டாவது அவன் இழந்து போன ஒரு விஷயம் அப்படின்னா அவனுடைய பாதரட்சை. மூன்றாவது அவன் இழந்து போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவனுக்கு மேல இருந்த ட்ரெஸ், அவனுடைய மேல் அங்கி அவன் இழந்து போயிருக்கு. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன? முதலாவது அவன் ஒருவேளை அவன் உள்ள இருந்ததுனால, அதாவது இது ஸ்டோரியா பார்க்க கூடாது, சரியா? ஸ்டோரியா பார்க்க கூடாது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட தான் நான் இதை பேசுறேன், சரியா? ஸ்டோரியா பார்க்க கூடாது, அதை கதையா பார்க்க கூடாது. பேதுரு ஒரு மிகப்பெரிய அவன் பரிசுத்தவான். நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட பார்க்கிறேன். முதலாவது அறையை கட்டிக்கொள். அப்போ என்ன இழக்கப்பட்டிருக்குன்னா அறை அப்படின்னா ட்ரெஸ் அப்படின்னா ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya, ஆமென். அப்போ ரட்சிப்பை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அவன் எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பாதரட்சை. பாதரட்சை அப்படின்னா சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, ஊழியம் சொல்லப்படுகிறது. பேதுருனுடைய ரட்சிப்பு கட்டப்பட்டிருக்கிறது, பேதுருனுடைய ஊழியம் கட்டப்பட்டிருக்கிறது. ஹalleluya, அவன் மேலங்கி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அவன் அது கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ தூதம் வந்த உடனே எதை அவன் இழந்தானோ அதை அவனுக்கு திரும்ப கொடுக்கிறான். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும் போது, நம்ம துவண்டு போகும்போது, இதே போல கட்டுண்டவர்களாக இருக்கும்போது, இதே போல செயல்பட முடியாமல் இருக்கும்போது, இதே போல எழுப்ப முடியாமல் இருக்கும்போது, முதல்ல கர்த்தர் செய்கிற ஒரு வார்த்தை, அவன் முதல்ல வெளிச்சம் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் கட்டுகளில் இருந்து விடுதலை. மூன்றாவது இழந்தவைகளை திரும்ப தருகிற கர்த்தர். ஹalleluya. அவன் யோபனுடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையும் இழந்தான். அவன்கிட்ட எதுவுமே இல்லை. அவன் எதுவுமே அவனால சொந்தமாக்கி கொள்ள முடியல. அவன் வச்சிருந்த எல்லாத்தையுமே இழந்து போனான். ஆனா கர்த்தர் அவனுக்காக பரிந்து பேசினார், அவனோடு கூட வாக்குவாதம் செய்தார். ஆனா கடைசியாக கர்த்தர் அவன் செய்த ஒரு வார்த்தை, அவனுடைய இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஹalleluya. இன்னைக்கு அவன் சொல்லி போகிற தேவன் அல்ல, ஏதோ சும்மா விடுதலை தந்துட்டு போகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கட்டுகிறவராக இருக்கிறார், திரும்ப மேம்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹalleluya. அவன் என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்றேன். நான் ரட்சிப்பினால எதுவும் இழந்து போகல, ஆனா என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயம் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. என்னுடைய குடும்பம் சிதறடிக்கப்பட்டுச்சு. ஆனா முதல்ல கர்த்தர் செய்த ஒரு காரியம் தெரியுமா? முதல்ல என்னை தேவன் கட்டி எழுப்பினார், என்னுடைய விசுவாசத்தை அவன் கட்டி எழுப்பினார், என்னுடைய ஊழியத்தை கட்டி எழுப்பினார். இரண்டாவதாக என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பினார். ஹalleluya. என்னுடைய இருந்த எல்லா சிச்சுவேஷன்ஸ், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சால்வ் பண்ண ஆரம்பிச்சார். நான் இழந்து போன எல்லாத்தையும் எனக்கு திரும்ப தர ஆரம்பிச்சார். கர்த்தர் அதை நான் சொல்றேன், விடுதலை தருகிற தேவன் அல்ல. வேணா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஹalleluya. ஏதோ நம்ம சும்மா ஜெபிச்ச உடனேயோ பைபிள் ரீட் பண்றது அது இல்லைங்க. சும்மா கர்த்தர் தான் அப்படின்னு அப்படியே இருக்கணும். கர்த்தரை நம்பி அப்படியே விசுவாசத்துல அப்படியே இருக்கணும். அவர்தான் அவன் தஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்துல இருக்கணும். அப்படின்னா அவர் செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தோட நிற்போம். அப்படின்னா முதல்ல அவர் நம்மளை விடுதலை ஆக்குவார், முதல்ல அவர் நம்மளை கட்டி எழுப்புவார். அவன் இரண்டாவது இழந்த எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தருவார். ஹalleluya, ஹalleluya. இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன உறவுகள், இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப தர உலகத்தினால் முடியுமான்னு தெரியாது. ஆனா நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் இழந்து போன, இடிந்து போன, துவண்டு போன தூண்களை திரும்ப கட்டி எழுப்புகிற கர்த்தராக இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் துவண்டு போயிருக்கலாம், இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துவண்டு போயிருக்கலாம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக வியாதிகள் வந்திருக்கலாம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்கள் நம்மளை அவன் பின்தங்க வைத்திருக்கலாம். அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை திரும்ப வர வைக்க போகிறார். ஹalleluya. திரும்ப வர வைக்க போகிறார், திரும்ப கட்டி எழுப்ப போகிறார், திரும்ப அவர் நிலைநிறுத்த வைக்க போகிறார். இழந்த ஸ்தானங்கள், இழந்த எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு திரும்ப
புஸ்தகம் ரோமர் 1:16 வாசிங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ அவன்கிட்ட இறந்தவர்களுக்கு ஆயத்தமாகு, அவனை ஆயத்தப்படுத்தாச்சு, அவனை எழும்ப வச்சாச்சு. இப்போ அடுத்து அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, பாதரட்சை செய் போடு. பாதரட்சை நான் சொன்னது மாதிரி அவனிடத்துல இருந்த ஊழியம், அவங்ககிட்ட இருந்த சுவிசேஷம், அவங்ககிட்ட இருந்த தாளங்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகம் நம்ம அந்த ஊழியத்துல அநேகம் ஆழ்ந்து இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம நல்ல வேத வாசிக்கிறவங்களா இருக்கலாம். சிலவங்க நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, சிலவங்க நிறைய பேருக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க, நீ வா, எழுப்பி வா, ஆண்டவருக்காக நெல்லு. அநேகம் சிலவங்க கர்த்தரை பத்தி மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருக்குன்னா, பேதுருவை போல நாம இதை இன்னைக்கு இழந்திருக்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் கர்த்தர் நம்மிடத்திலே தரப்போகிறார். நமக்கு தந்த கிருபைகள், நமக்கு தந்த பலன்கள், நமக்கு தந்த ஆரோக்கியங்கள், நம்மளை கர்த்தர் உருவாக்கின விதங்களை கர்த்தர் திரும்ப என்ன செய்ய போகிறார்? தரப்போகிறார். ஹல்லேலூயா. பேதுருவை பாருங்க, கட்டப்பட்ட அனுபவத்தில் இருந்து அவனிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் இழந்து போன அனுபவம், அவனிடத்தில் இருந்து எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் எழுப்புவா அப்படின்னா, மறுபடியும் நிற்பா அப்படின்னா, மறுபடியும் செயல்பட ஆரம்பிப்பா அப்படின்னா, இழந்து போனவைகளை திரும்ப தருவார். ஹல்லேலூயா. இழந்து போன ஸ்தானமாகிய பாதரட்சையை திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 10 படிங்க, 12:10. ஹல்லேலூயா. இப்போ இங்கே எல்லாம் ஆயத்தமாயாச்சு. முதல்ல இருந்த சிறைச்சாலை அனுபவம், சிறைச்சாலை அனுபவத்தில் இருந்து அதுக்கு அடுத்து பார்த்தா இது அப்படியே ரிவேட்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன அனுபவம்? காவல் அனுபவம், கட்டப்பட்ட அனுபவம். இது இப்போ ரிவேட்ஸ்ல நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கட்டப்பட்ட அனுபவத்தை என்ன செஞ்சாச்சு? ஆண்டவர் விடுதலை ஆக்கியாச்சு. இப்போ ரெண்டாவது காவல் காக்கப்பட்டிருந்த பக்கத்தில் இருந்தவங்க, அவங்க எல்லாருமே தூங்கியாச்சு. இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க? கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். இப்போ இனி ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க, நம்மளை சுற்றி அநேகர் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் என்ன அப்படின்னா, இந்த காவலாளிகளை மாதிரி நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி இவருடைய வாழ்க்கையில பிரைவசி என்ன இல்லை, அதாவது அவன் நினைக்கிறத அவன் செய்ய முடியாது. இப்போ இனி ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யற விஷயங்களை பார்த்துட்டே இருக்கிற நிறைய பேர் இருக்கு. நம்முடைய வீட்டு பக்கத்துல இருக்கலாம், நமக்கு விரோதமான ஆட்களா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க நாம எங்க போனாலும் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, நாம என்ன செஞ்சாலும் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க நல்ல எண்ணத்துல பாக்குறாங்க, அவங்கள விடுவோம். இந்த தீய எண்ணத்துல பார்த்துட்டு இருப்பா பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. இதே மாதிரி தான் இவனுடைய வாழ்க்கையிலையும் இந்த 2 பேரு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேருடைய என்ன அப்படின்னா, இந்த பேரு தப்பிச்சு போகணும்னு கிடையாது. இந்த 2 பேரு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பேரு நாளைக்கு சாகணும். பேரு நாளைக்கு என்ன செய்யணும்? சாகணும். இன்னைக்கு நாம கரெக்டா காவல் காத்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம கரெக்டா இவனை பிடிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம இவனை தப்ப விடாம இருந்தோம் அப்படின்னா, நாளைக்கு இந்த பேரு என்ன செய்வான்? செத்து போவான். ஹல்லேலூயா. இவனுக்கு முன்னாடி இதைத்தான் நம்ம பார்க்கணும். இந்த தூதன் இருக்க பாருங்க, இந்த தூதன் இவைகளை வெளியில கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனா இவன் என்ன பண்ணா அப்படின்னா, அவங்க இருந்த இடத்துல முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. அவன் இழந்ததை திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சான். அவன் கட்டுகளை உடைக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு பாருங்க, அவன் நமக்கு விரோதமா எழும்புகிற பிசாசுக்கு முன்னாடி, நமக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்களுக்கு முன்னாடி, நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா அந்நிய சக்திகளுக்கு முன்னாடியும் கர்த்தர் நமக்கு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். அவன் இந்த சக்திகளுக்கு முன்னாடி கர்த்தர் நாம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தரப்போகிறார். மனிதர்களுக்கு முன்னாடி அழுதவைகள், மனிதர்களுக்கு முன்னாடி இழந்தவைகள், மனிதர்களுக்கு முன்னாடி அவமானப்பட்ட எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு முன்னாடியே திரும்ப தர வல்லமை உள்ளது
அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வெளியில வரும்போது ஃபர்ஸ்ட் இருந்த வாசல் திறக்கப்பட்டுருச்சு, இரண்டாவது வாசல் திறக்கப்பட்டுருச்சு. இந்த ரெண்டு வாசலும் என்னன்னு பைபிள் என்ன செய்யல, எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கல. ஹalleluya, நல்ல சத்தமாய் ஹalleluya, ஹalleluya. ஆமென். பேதுரு தூங்குற நேரம் முடிச்சிருந்தாரா? பேதுரு தூங்கி இருந்தாரா? முடிச்சிருந்தாரா? அவர் தூங்குற, நாம என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. நல்ல சத்தமாய் ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். இங்க பாருங்க, இவங்க இப்போ எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க, செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல பாருங்க, ஒரு வாசல் இருந்துச்சு, அது திறக்கப்பட்டாச்சு. இப்போ இரண்டாவது வாசல் திறக்கப்பட்டாச்சு. ஆனா மூணாவது வாசல் பாருங்க, இதுதான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. முதல் வாசல் என்னன்னு சொல்லல இல்லையா, இரண்டாவது வாசல் என்னன்னு சொல்லல, மூணாவது வாசல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இரும்பு கதவு. ஹalleluya, இரும்பு கதவு. இப்போ எல்லாரும் பாருங்க, ஹalleluya. மரக்கதவு இருக்கு இல்லையா, ஈஸியா நம்ம திறக்கலாம். அதே கதவுல இரும்பு கதவு என்ன செய்ய முடியாது, திறக்கவே முடியாது. இப்போ நம்ம பேங்க்ல போனீங்கன்னா இவ்வளவு வித்துல பெரிய கேட் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சும்மாவே நம்ம என்ன செய்ய முடியாது, திறந்து கிடந்தாலே திறக்க முடியாது. இப்போ இந்த இரும்பு கேட், இத இந்த தூதன் இந்த இந்த பூட்டை உடைச்சா கூட பேதுருவால என்ன செய்ய முடியாது, புஷ் பண்ணி திறக்க முடியாது. ஹalleluya. மாம்ச பலத்தினால திறக்க முடியாது. அடைக்கப்பட்ட வாசல், இரும்புனால அடைக்கப்பட்ட வாசல், இரும்பு செவர்னால அடைக்கப்பட்ட வாசல். ஆனா பேதுரு இந்த இடத்துல பாருங்க என்ன செஞ்சான் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை கீழ்ப்படிச்சான். இந்த தூதன் இவைகள் எல்லாம் செஞ்சுட்டு பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னான், எனக்கு பின்னால வா. ஹalleluya. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எனக்கு பின்னாடி வா. அப்போ பேதுருக்கு முன்னாடி யார் போயிட்டு இருக்கா, தூதன் போயிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துல தூதனை பின்பற்றினதுனால அவங்களுக்கு முன்னாடி இருந்த கதவு பேதுருவோட கை படாம என்ன பண்ணிச்சு, திறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹalleluya, ஆமென். இதே மாதிரிதான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில என்ன தடை இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு முன்னாடி போவார் அப்படின்னா அந்த தடைகள் கர்த்தரே திறந்து தருவார். ஹalleluya, ஆமென். நாம எஃபோர்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, நாம அதற்காக பிரயாசப்பட வேண்டிய தேவையில்லை. ஆமென். நாம உட்கார்ந்து இருப்போம். ஆமென். தேவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹalleluya. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக செயல்படுவார், கர்த்தர் நமக்காக ஆமென் வைராக்கியம் கொள்வார். ஹalleluya. எவ்வளவு பெரிய இரும்பு ஆமென் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு காவல்கள் காக்கப்பட்டிருந்தாலும், ஆமென் தூதனை அனுப்பி பேதுரு என்ற மனுஷனை வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஆமென் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தரை நம்பி பின்தொடர்வோமே ஆனால் அந்த பிரச்சனையை உடைத்தறிய தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya, ஆமென். அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க, அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பேதுரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறான். இந்த பேதுரு இரண்டாவதாக ஊழியத்தின் வஸ்திரத்தை, அவன் ஊழியத்தின் பாதரட்சியை வைத்திருக்கிறான். மூன்றாவதாக அதிகாரத்தை அவன் அணிந்திருக்கிறான். இப்போ இந்த கதவு திறக்கப்படணும் அப்படின்னா இந்த தூதன் அவன் நம்ம கூட வந்திருந்தாலும் இந்த மூணு இல்லைன்னா ஒண்ணு நடக்கும். ஆமென். ஹalleluya. ரட்சிக்கப்படணும், அவன் ஊழியத்தின் அவன் தரிசனம் வேணும், மூன்றாவது அதிகாரம் வேணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவன் நிறைய பேர் நம்முடைய விசுவாசிகள் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஊழியம் யாருக்குரியது, சபைக்குரியது, ஊழியம் பாஸ்டருக்குரியது, நாங்க எல்லாரும் விசுவாசிகள் வந்துட்டு என்ன செய்வோம், போயிட்டே இருப்போம். அப்போ ஊழியம்னா என்னது அப்படின்னா, அவன் அதற்கு சரியான பதில் சேவை பண்றது. கர்த்தர் நமக்கு ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு அவன் எல்லாரும் பாஸ்டர் ஆக முடியாது, ஆனா எல்லாரும் ஜெபிக்க முடியும். ஹalleluya, அவன் ஊழியத்தை எல்லாரும் தாங்க முடியும். அவன் உங்களுக்கு கர்த்தர் ஜெபிக்க வரம் தந்திருக்கிறாரா, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். அவன் விழித்திருந்து ஜெபிக்கிற வல்லமை கொடுத்திருக்கிறா, ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கிற, அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற, அவன் அதிகாரத்தை கொடுக்கிறாருன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஏசப்பா பத்தி சொல்லுங்க, அவங்களை சபைக்கு கொண்டு வாங்க. ஹalleluya, ஆமென். ஆமென். உங்களுக்கு வந்து ஆமென் ஜனங்களுக்கு சேவை பண்ணுகிற, உதவி செய்கிற, ஆமென் ஆமென் வரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாருன்னா அவன் ஏழை எளிய ஜனங்களுக்கு
வேண்டிய விஷயம் தானா திறக்கும். ஹalleluya.